ஆனா அமித்ஷா நீட்டா பண்ணிட்டாங்க. ட்வீட் போட்டாரு, மாநில நலன்களுக்காக என்னை வந்து சந்தித்தார்கள், என்னிடம் மனு அளித்தார்கள் எல்லாம் போடலவரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ ஆட்சி அமைக்கும், என்டிஏ ஆட்சி அமைக்கும், தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போட்டாரு. போட்டாரா இல்லையா மறைச்சல்? நீங்களே சொல்லுங்க. அப்ப போட்டாச்சு, கூட்டணி உருவாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் ரூமுக்கு போறதுக்குள்ள அவரு ட்வீட் போட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா இந்த ஆள் நாளைக்கு போய் ஏமாத்துவாரு. திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார வச்சேன், மோடிக்கே பின்னாடி முதுகுல குத்தின பச்சை துரோகின்னாரு. அது மாதிரி நமக்கும் இந்த ஆள் பண்ணிடுவாருன்ற ஒரு ஒரு எண்ணத்துலதான் ட்வீட்டை போட்டு உறுதியா கூட்டணி அப்படின்னு அடிச்சு விட்டாரு. இவர் முகத்தை எங்கேயும் வச்சுக்க முடியாது. போனவங்க எல்லாம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு, ஆஹா அடிச்சாண்டா ஆப்பு, போச்சுரா எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னமும் தேர்தல் நேரத்தில் பேசுவோம். என்ன தேர்தல் நேரத்தில் வெங்காயத்தை பேச சொல்லு? ஏன் சொல்லு, தைரியமா சொல்ல. அன்னைக்கு ஓபிஎஸ் தானே முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க சொன்ன, அறிவிச்சாரு. நீ இப்ப சொல்லு, என் தலைமையில தான் கூட்டணி, தமிழகத்தை பொறுத்தவரை என் தலைமையில தான் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமையுன்னு சொல்றது யோகியது இருக்கா மார்ஷல்?